லோகேஷ் கனகராஜ் அவர்களோட டிசி நேற்று மூணாவது நாள் ஒரு பெரிய கலெக்ஷனே எடுத்திருக்கு. இந்த ஓப்பனிங் வீக்கெண்டுக்காக இந்த படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணி வச்சிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். இது இல்லாமல் ஜிடிஎன் அப்படின்னு மாதவன் அவர்களோட படம், அந்த படம் நேற்று மூணாவது நாள் எப்படிப்பட்ட பெர்ஃபார்மன்ஸ், ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஒரு பெரிய சம்பவமே பண்ணிடுச்சு. அதே மாதிரி ஆடிசி, ஜனநாயகன் இந்த படங்கள்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இது இல்லாமல் இந்த வீடியோவில் நம்ம விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் இந்த படம் ஓவர்சீஸில் லிமிட்டடாக சில அட்வான்ஸ் புக்கிங் ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கு. அதோட டீட்டெயிலுமே பார்ப்போம். ஸோ இன்னும் சில படங்கள் அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்களை பார்க்கலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன், ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் அந்த ஃப்ரேம். நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க, பெத்தி அப்படிங்கிற படம் தான், அந்த படத்தில் வரக்கூடிய ஃப்ரேம் தான். ஸோ இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் வீரபாண்டி, ஸ்ரீ பிரவீன், லோகேஷ், குமரன், அப்புறம் லேத்திகா லேத்திஸ் அப்படிங்கிற ஒரு ஐடி. இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. ஆடிசி ஒவ்வொரு ஸ்டேட்லையுமே செம்ம கலெக்ஷன் எடுத்திருக்கு. முக்கியமாக தமிழ்நாட்டில் ஒரு நல்ல நம்பரே வந்திருக்கு. ஸோ நேற்று 24வது நாள் தமிழ்நாட்டில் 38 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 24 லட்சம், கர்நாடகாவில் 1 கோடியே 32 லட்சம், கேரளாவில் 21 லட்சம், ஹிந்தி பெல்ட்டில் 3 கோடியே 7 லட்சம், டோட்டலாக 5 கோடியே 22 லட்சம் இந்தியாவில் மட்டும் நேற்று 24வது நாள் கலெக்ட் பண்ணியிருக்கு. இத்தனைக்கு இது 4வது வாரம். ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் இந்த படம் 16 கோடியே 51 லட்சமும், ஆந்திரா தெலுங்கானாவில் 24 கோடியே 47 லட்சம், கர்நாடகாவில் 42 கோடியே 24 லட்சம், கேரளாவில் 12 கோடியே 98 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் ஹிந்தி பெல்ட்ல 125 கோடியே 61 லட்சம், இந்தியாவில் மட்டுமே 221 கோடியே 81 லட்சம் கலெக்ட் பண்ணி வசூல் ரீதியாக ஒரு பெரிய சம்பவமே பண்ணியிருக்கு இந்தியாவில். ஆடிசி டோட்டலா உலகம் முழுக்க 1.1 பில்லியன் US டாலர்ஸை கடந்திருக்கு. நேற்று ஞாயிற்றுக்கிழமையோட 10,400 கோடிக்கு மேலே வருது. பெரிய வசூல், பெரிய ஹிட்டு. 250 மில்லியன் US டாலர்ஸ் இந்த படத்தோட பட்ஜெட். தமால் 4 நேற்று 31வது நாள் இந்தியாவில் 1 கோடியே 34 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 45 லட்சம். டோட்டலா இந்தியாவில் 197 கோடியே 45 லட்சமும், உலகம் முழுக்க 225 கோடியே 83 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. 150 கோடி பட்ஜெட். ஹோம் மை டாக் அப்படிங்கிற படம் நேற்று 3வது நாள் இந்தியாவில் 1 கோடியே 65 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 71 லட்சம், டோட்டலா 4 கோடியே 29 லட்சம் இந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த 3 நாளில் 20 கோடி பட்ஜெட். சென்னை லவ் ஸ்டோரி நேற்று 17வது நாள் 55 லட்சம், உலகம் முழுக்க, ஆந்திரா தெலுங்கானாவில் 51 லட்சம், 50 கோடியே கடந்திருக்கு. 50 கோடியே 19 லட்சம், உலகம் முழுக்க 30 கோடி பட்ஜெட். வசூல் ரீதியாக வெற்றி படம். கொரியன் கனகராஜு அப்படிங்கிற படம் நேற்று 3வது நாள் ஆந்திரா தெலுங்கானாவில் 4 கோடியே 63 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 75 லட்சம், ஓவர்சீஸ்ல 1 கோடியே 95 லட்சம், உலகம் முழுக்க 7 கோடியே 33 லட்சம். டோட்டலா இந்த 3 நாள்ல 13 கோடியே 53 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 கோடியே 96 லட்சம், ஓவர்சீஸ்ல 6 கோடியே 10 லட்சம், உலகம் முழுக்க 21 கோடியே 59 லட்சம் இந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்கு. 25 கோடி பட்ஜெட். தொடக்கம் நேற்று ஒரு செம்ம கலெக்ஷனே எடுத்திருக்கு மலையாள படம். டே 3 கேரளாவில் 4 கோடியே 26 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 65 லட்சம், ஓவர்சீஸ்ல 4 கோடியே 25 லட்சம் கலெக்ட் பண்ணியிருக்கு. நேற்று மட்டுமே 9 கோடியே 16 லட்சம். டோட்டலா இந்த படம் இந்த 3 நாள்ல 10 கோடியே 51 லட்சம் கேரளாலையும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 கோடியே 36 லட்சம், ஓவர்சீஸ்ல 12 கோடியே 11 லட்சம், உலகம் முழுக்க 23 கோடியே 98 லட்சம் இந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்கு. செம்ம கலெக்ஷன் எடுத்திருக்கு. ஜனநாயகன் ஆக்சுவலா நேற்று ஒரு செம்ம கலெக்ஷன் எடுத்திருக்கு. 18வது நாள் தமிழ்நாட்டில் 3 கோடியே 5 லட்சம், உலகம் முழுக்க 3 கோடியே 40 லட்சம், டோட்டலா 147 கோடியே 44 லட்சம் தமிழ்நாட்டிலே, 328 கோடியே 25 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 400 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். வசூல் ரீதியா நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஒரு செம்ம கலெக்ஷனே எடுத்திருக்கு. வரப்போற நாட்கள்ல எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே நேற்று 11வது நாள் தமிழ்நாட்டில் 3 கோடியே 78 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 3 கோடியே 10 லட்சம், 5 கோடியே 74 லட்சம் கர்நாடகாலையும், கேரளால 1 கோடியே 70 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 29 கோடியே 85 லட்சம், இந்தியாவில் மட்டுமே 44 கோடியே 17 லட்சம் நேற்று 11வது நாள் கலெக்ட் பண்ணியிருக்கு. பெரிய வசூல் நேற்று பொறுத்தவரையும். தமிழ்நாட்டில் 44 கோடியே 40 லட்சம் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானால 50 கோடியே கடந்திருக்கு. 52 கோடியே 33 லட்சம், கர்நாடகாவில் 61 கோடியே 36 லட்சம், கேரளாவில் 31 கோடியே 53 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 337 கோடியே 41 லட்சம், இந்தியாவில் மட்டுமே 500 கோடியை கடந்திருக்குங்க. 527 கோடியே 3 லட்சம் அடிச்சு துவம்சம் பண்ணிடுச்சு. ஒரு பெரிய அளவுல வசூலை வாரி குவிச்சிருக்கு இந்தியாவில். இதுவரையும் வந்ததுலேயே ஹாலிவுட் ஃபிலிம்லேயே இந்தியாவில் ஹையஸ்ட் கிராசர் திரைப்படமா அமைஞ்சிருக்கு ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே. ஆல்ரெடி இருந்த அவதார் த வே ஆஃப் வாட்டர் படத்தோட கலெக்ஷனை முறியடிச்சிருச்சு. முதல் 500 கோடி ஹாலிவுட் இந்தியன் கிராசர். ஸோ இதுதான். ஸோ இந்த படம் டோட்டலா உலகம் முழுக்க 1.665 பில்லியன் US டாலர்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 15,800 கோடிக்கு மேல. பார்த்துக்கோங்க, இன்னும் நாள் இருக்கு. இன்னும் ஒரு 2-3 வீக்கெண்டு பெரிய நம்பர் எடுத்ததுன்னா இது 2 பில்லியன்லாம் தாண்டி எங்கேயோ போயிடும் போல.
$225 மில்லியன் இந்த படம் வந்து பட்ஜெட். ஸோ வசூல் ரீதியா ஒரு பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருக்கு ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே. மாதவன் அவர்களோட ஜிடி நாயுடு அவர்களோட பயோபிக் நேற்று 3வது நாள் தமிழ்நாட்டில் 85 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 47 லட்சம், ஓவர்சீஸ்ல 32 லட்சம், உலகம் முழுக்க 1,64 லட்சம், 2,10,00,000 டோட்டலா தமிழ்நாட்டிலையும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1,07,00,000, ஓவர்சீஸ்ல 75 லட்சம், உலகம் முழுக்க 4 கோடி இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 15 கோடி பட்ஜெட், கிட்டத்தட்ட 1,80,00,000 கிட்ட ஷேரா வந்திருக்கு. ஸோ இந்த ஓப்பனிங் வீக்கெண்ட கலெக்ஷன் ஷேர்லாம் வச்சு பார்க்கும்போது ரொம்ப சுமாரான கலெக்ஷன் தான். மேபி வரப்போகிற நாட்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்ப்போம். நீங்கள் எத்தனை பேர் இந்த படம் பார்த்துட்டீங்க, எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் டிசி நேற்று 3வது நாள் ஒரு பெரிய கலெக்ஷனே எடுத்துருச்சுங்க. தமிழ்நாட்டில் 3,34,00,000, ஆந்திரா தெலுங்கானால 2,72,00,000, கர்நாடகாவில் 1,58,00,000, கேரளாவில் 2,50,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 85 லட்சம், ஓவர்சீஸ்ல 2,15 லட்சம். நேற்று மட்டுமே 13,14,00,000 கலெக்ட் பண்ணியிருக்குங்க. டபுள் டிஜிட் 2 நாள் தொடர்ந்து எடுத்திருக்கு இந்த படம். முக்கியமாக கேரளாவில் டே 1ஓட டே 2 கிட்டத்தட்ட 3 மடங்கு இருந்தது. நேற்று 1 கோடிக்கு மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க. டே 2க்கும் டே 3க்குமே பெரிய சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்கு கேரளாவை பொறுத்தவரையும். டோட்டலா தமிழ்நாட்டில் 7,91,00,000, ஆந்திரா தெலுங்கானால 6,47,00,000, கர்நாடகாவில் 3,41,00,000, கேரளாவில் 4,19,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1,69,00,000, ஓவர்சீஸ்ல 7,80,00,000. உலகம் முழுக்க இந்த படம் 31,47,00,000 கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட கலெக்ஷனை பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஏன்னா வழக்கமா ஒரு மெயினான ஒரு ஏரியால ஒரு டெரிட்டரியில பெரிய கலெக்ஷன் இருக்கும், ஓவர்சீஸ்ல ஒரு பெரிய கலெக்ஷன் இருக்கும், மீதியெல்லாம் நார்மலா இருக்கும். ஆனா இந்த படம் எல்லா இடத்துலயுமே பெரிய கலெக்ஷனா இருக்கு. கிட்டத்தட்ட இந்த 31 கோடிங்கிறது எல்லா டெரிட்டரியிலுமே ஸ்பிளிட் ஆகி வந்திருக்கு. ஸோ ஒரு டெரிட்டரி 2 டெரிட்டரின்னு நம்ம குறிப்பிட்டு சொல்லவே முடியல. எல்லா டெரிட்டரியிலுமே இந்த படம் வந்து பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு. முக்கியமா கேரளாவா இருக்கட்டும், ஏன் ஹிந்தி பெல்ட்ல கூட 1,69,00,000 பெரிய கலெக்ஷன். லோகேஷ் கனகராஜ் இதுதான் கதாநாயகனா முதல் படம் நடிகிறாரு. இப்பவே இவருக்கு இவ்வளவு பெரிய ஓப்பனிங் வந்திருக்கு. அதுவும் இந்த ஓப்பனிங் வீக்கெண்ட் 30 கோடியை கடந்திருக்கு. மேபி இது 50 கோடியை தாண்டி போகுதான்னு பார்ப்போம். அதையும் தாண்டி பெரிய பெர்ஃபார்மன்ஸ் வருதான்னு பார்ப்போம். அப்புறம் சூர்யா அவர்களோட ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புல வரக்கூடிய படம் தான் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ். இந்த படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துக்கு ஆல்ரெடி ஆகஸ்ட் 13 பிரீமியர் டே 1க்கு சேர்த்து அட்வான்ஸ் புக்கிங் சில இடத்துல ஓபன் பண்ணப்பட்டிருக்கு. யூஎஸ்ல $31,000, கனடால $14,000, யூகேல £30,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டு இது இல்லாமல் இன்னும் சில நாடுகளில் $10,000 கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. டோட்டலாக $96,000 இந்த படம் வந்து அட்வான்ஸ் புக்கிங்ல கலெக்ட் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 91 லட்சம். ஒரு நல்ல ஓப்பனிங் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். வரப்போற நாட்கள்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுதுன்னு நீங்க எத்தனை பேர் இந்த படத்துக்காக வெயிட் பண்றீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் இன்னைக்கான ஆனிவர்சரி மூவிஸ்ல சக்குதே இந்தியா இன்னையோட வந்து 19 வருஷத்தை கடந்திருக்கு. இந்த படம் இந்தியாவில் 91 கோடி 50 லட்சம், ஓவர்சீஸ்ல 17 கோடி 50 லட்சம், உலகம் முழுக்க 109 கோடி, பட்ஜெட் 20 கோடி, 50 கோடிக்கு மேல ஷேர் வந்து வசூல் ரீதியா ஒரு பெரிய வெற்றி படமா அமைஞ்சது. இந்த படம் உங்க எத்தனை பேர் ஃபேவரட் அப்படிங்கிறத சொல்லுங்க. அடுத்ததா ஜெயிலர் இன்னையோட 3 வருஷத்தை கடந்திருக்கு. 3 இயர்ஸ் ஆஃப் ஜெயிலர் வசூல் ரீதியா ஒரு பெரிய பிளாக் பஸ்டர். ஸோ தமிழ்நாட்டில் 185 கோடி 65 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 81 கோடி 28 லட்சம், கர்நாடகாவில் 64 கோடி 25 லட்சம், கேரளாவில் 56 கோடி 75 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 13 கோடி 27 லட்சம், ஓவர்சீஸ்ல 204 கோடிக்கு மேல வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க 606 கோடி 5 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் 190 கோடி, தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 129 கோடி கிட்ட போயிருக்கு. ஷேரா வந்திருக்கிறது 310 கோடிக்கு மேல, 318 கோடி கிட்ட ஷேரா வந்திருக்கு. வசூல் ரீதியா ஒரு பெரிய வெற்றி. இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட், எத்தனை முறை பார்த்துட்டீங்க அப்படிங்கறது கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.